வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள். திமுக வேட்பாளர் சந்திரகுமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். அனல் பறக்க நடந்து முடிந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி. ஜல்லிக்கட்டில் 20 காளைகளை பிடித்த மாடுபிடி வீரர் பூவந்தி அபிசித்தருக்கு கார் பரிசு. சிறந்த காளையாக தேர்வான சேலம் அயோத்திப்பட்டினம் பாகுபலி காளைக்கு டிராக்டர் பரிசு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மாடு முட்டி முதியவர் உயிரிழப்பு. மாடுபிடி வீரர்கள் 22 பேர், காளை உரிமையாளர்கள் 21 பேர், பார்வையாளர்கள் 33 பேர் உட்பட 76 பேர் காயம். மேல் சிகிச்சைக்காக 17 பேர் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதி. மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை மலரச் செய்ய உறுதியேற்போம். அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வெற்றி பெற செய்வோம் என எம்ஜிஆர் பிறந்தநாளை ஒட்டி தொண்டர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கடிதம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக விண்வெளியில் நடந்து சுனிதா வில்லியம்ஸ் சாதனை. சர்வதேச விண்வெளி நிலைய சாதனங்களை பழுதுநீக்கும் வீடியோவை வெளியிட்ட நாசா. உள்ளூர் போட்டிகளில் கட்டாயம் பங்கேற்பது உட்பட இந்திய ஆடவர் அணிக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்தது பிசிசிஐ. அனுமதி இல்லாமல் வீரர்கள் தங்கள் மேலாளர்கள், உதவியாளர்களை வெளிநாட்டு தொடர்களுக்கு அழைத்துச் செல்லக்கூடாது எனவும் கட்டுப்பாடு. மும்பை பாந்திராவில் உள்ள வீட்டிற்குள் புகுந்து மர்ம நபர் கத்தியால் குத்தியதில் பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் படுகாயம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அபாயக்கட்டத்தை தாண்டிவிட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. காசாவில் இரவு நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 77 பேர் உயிரிழந்த சோகம். போர் நிறுத்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் கொடூர தாக்குதல் என காசா புகார். இனி விரிவான செய்திகள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி அனல் பறக்க நடந்து முடிந்தது. இந்த போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து நேரில் பார்த்து ரசித்த நிலையில் மொத்தம் 9 சுற்றுகளில் 989 காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் 400க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் களமாடினர். சிறந்த காளையாக சேலத்தைச் சேர்ந்த பாகுபலி காளை தேர்வு செய்யப்பட்டு டிராக்டர் வழங்கப்பட்டது. மறுபக்கம் 20 காளைகளை அடக்கி களத்தில் கெத்து காட்டிய மாடுபிடி வீரர் அபிசித்தருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காளை தாக்கியதில் பெரியசாமி என்ற 55 வயது முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஜல்லிக்கட்டுக்கான கலெக்ஷன் பாயிண்டில் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த போது காளை கழுத்து பகுதியில் பலமாக குத்தியதில் முதியவர் உயிரிழந்தார். இதோடு காளை முட்டி மாடுபிடி வீரர்கள் 22 பேர், மாட்டின் உரிமையாளர்கள் 21 பேர், பார்வையாளர்கள் 36 பேர் காயமடைந்தனர். பலத்த காயமடைந்த 17 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். துணை முதல்வர் நிற்கும்போது விதிகளின்படியே மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் எழுந்து நின்றதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விளக்கமளித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலினின் மகன் இன்ப நிதிக்காக ஆட்சியர் இருக்கையை விட்டு எழுப்பப்பட்டதாக விமர்சனம் எழுந்த நிலையில் புகைப்படங்களை வைத்து திரித்து பேசப்படுவதாக ஆட்சியர் விளக்கமளித்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் நிலையில் திமுக சார்பில் சந்திரகுமார், நாம் தமிழர் சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுகிறார். இந்த சூழலில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடையும் நிலையில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு OMR ஷீட் முறையில் ஒரே கட்டமாக நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மேலும் நீட் நுழைவுத் தேர்வு ஒரே நாளில் ஒரே கட்டமாக நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தவிர ராணுவ நர்சிங் சேவை ஆர்வலர்கள் நீட் மதிப்பெண்களின் அடிப்படையில் இளங்கலை நர்சிங் படிப்புகளுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 7.5% இடஒதுக்கீடு தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அளித்த புள்ளி விவரம் குழப்பத்திற்கு வழிவகுத்துள்ளது. 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 4,47,00,000 மாணவர்கள் படிப்பதாக பள்ளிக் கல்வித்துறை புள்ளி விவரம் வெளியிட்டது. ஒட்டுமொத்த மாணவர்களின் எண்ணிக்கையே 1,25,00,000 தான் எனும்போது பள்ளிக் கல்வித்துறையின் புள்ளி விவரம் ஆசிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழுவை அமைக்க பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஊதிய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதியம், ஆண்டுதோறும் அகவிலைப்படி உயர்வு ஆகியவை நிர்ணயிக்கப்படுகிறது. 7வது ஊதிய குழு கடந்த 2016ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த நிலையில் அடுத்த ஆண்டுடன் 7வது ஊதிய குழுவின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. டெல்லியில் சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்தினத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சந்தித்து பேசினார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிங்கப்பூர் அதிபருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருந்தளித்தார். இதில் பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதற்காக வருகை தந்த சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்தினத்திற்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்தினத்துடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, செமிகண்டக்டர், டிஜிட்டல் மயமாக்கல் திறன் உட்பட எதிர்கால திட்டங்கள் குறித்து கலந்துரையாடியதாக தெரிவித்தார். மேலும்
தொழில்துறை, உள்கட்டமைப்பில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இருவரும் விவாதித்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் நடைபெற்ற என்கவுண்டரில் 12 நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டனர். அங்குள்ள தெற்கு பஸ்தர் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இதில் 12 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளையொட்டி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டில் மீண்டும் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆட்சியை மலரச் செய்ய உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கும் பொறுப்பு அதிமுகவுக்கு இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வோம் என கூறியுள்ளார். விண்வெளியில் 2 விண்கலன்களை இணைக்கும் வகையில் இஸ்ரோ செயல்படுத்திய ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி PSLV C-60 ராக்கெட் மூலம் 2 விண்கலன்கள் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன. அவற்றை ஒருங்கிணைக்கும் டாக்கிங் செயல்முறையை இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக நிகழ்த்தினர். இதன் மூலம் விண்வெளியில் 2 விண்கலன்களை இணைக்கும் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பத்தை அறிந்த 4வது நாடு என்கிற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. வெற்றிக்கு உழைத்த அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஆட்சிக்கு வந்தால் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. டெல்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் 4வது தேர்தல் வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் எரிவாயு சிலிண்டர் 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்றும், பொதுமக்களுக்கு மாதந்தோறும் 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் நடந்து சாதனை படைத்துள்ளார். விண்வெளி பயணம் மேற்கொண்டு பூமிக்கு திரும்ப முடியாமல் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் நிக் ஹேக் பொழுதை போக்கி வருகின்றனர். இந்த சூழலில் சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து வெளியே வந்து விண்வெளியில் நடந்த சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி மையத்தின் வெளிப்புற பகுதிகளில் உள்ள இயந்திரங்களை ஆய்வு செய்து ரேடியோ தொலைத்தொடர்பு சாதனத்தை மாற்றினார். இந்த விண்வெளி நடைப்பயணம் சுமார் 6.5 மணி நேரம் நீடித்ததாக நாசா தெரிவித்துள்ளது. உள்ளூர் போட்டிகளில் கட்டாயம் பங்கேற்பது உட்பட இந்திய ஆடவர் அணிக்கு BCCI கடும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. அதன்படி அனைத்து வீரர்களும் உள்ளூர் போட்டிகளில் கட்டாயம் விளையாட வேண்டும் எனவும், வெளிநாடு தொடர்களின் போது குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே குடும்பத்தார் அனுமதிக்கப்படுவர் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதோடு போட்டி நடக்கும் இடத்திற்கு தனி வாகனத்தில் செல்லக்கூடாது, தொடரின் போது விளம்பரங்களில் நடிக்கக்கூடாது, வீரர்கள் தங்களது மேலாளர்கள், உதவியாளர்களை வெளிநாடு தொடர்களுக்கு அழைத்துச் செல்லக்கூடாது எனவும் BCCI கட்டுப்பாடு விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபரின் பதவியேற்பு விழாவில் பாரம்பரிய முறைப்படி நடைபெறும் மதிய உணவு உபசரிப்பு விழாவில் முன்னாள் அதிபர்களான ஒபாமா, பில் கிளின்டன் மற்றும் ஜார்ஜ் W. புஷ் ஆகியோர் கலந்து கொள்ளப் போவதில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் மூவரும் ட்ரம்பின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கடந்த 2020ஆம் ஆண்டு அதிபர் பைடனின் மதிய உணவு உபசரிப்பில் கலந்து கொள்ளாமல் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. தரமான காற்று கிடைக்கும் நகரங்களில் இந்திய அளவில் திருநெல்வேலி முதலிடம் பிடித்துள்ளது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்தியா முழுவதும் உள்ள 290 நகரங்களுக்கான சமீபத்திய காற்றுத்தர குறியீட்டு தரவை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி முதலிடத்திலும், அருணாச்சல பிரதேசத்தின் நாகர் லகுன் 2வது இடத்தையும், கர்நாடகாவின் மடிக்கேரி பகுதி 3வது இடத்தையும், தஞ்சாவூர் 5ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. காற்றின் தரம் மிக மிக மோசமாக இருக்கும் நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தை புதுடெல்லி பிடித்துள்ளது. அதானி குழுமம் மீது தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த ஹிண்டன்பர்க் முதலீட்டு ஆய்வு நிறுவனம் நிரந்தரமாக மூடப்பட்டது. கடந்த ஆண்டு அதானி குழும நிறுவனங்கள் மீது பல்வேறு முறைகேடு புகார்களை முன்வைத்து அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் புயலை கிளப்பியது. இதனால் அதானி குழும நிறுவன பங்குகள் கடுமையாக வீழ்ச்சியடைந்து பல பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் ஹிண்டன்பர்க் நிறுவனத்தை நிரந்தரமாக மூடுவதாக அதன் நிறுவனர் நேட் ஆண்டர்சன் அறிவித்துள்ளார். இதனால் அதானி மற்றும் மோடி மீது எந்த தவறும் இல்லை என்று அர்த்தமாகாது என பாஜகவை காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. ராகுல் காந்தி மன்னிப்பு கோர வேண்டும் என்று பாஜக தலைவர்களான அமித் மால்வியா, பூன்வாலா உள்ளிட்டோர் கடுமையான விமர்சித்த நிலையில், அதானி குறித்து பிரதமர் மோடியிடம் கேட்ட 100 கேள்விகளில் 21 கேள்விகள் மட்டுமே ஹிண்டன்பர்க் சம்பந்தமானது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கடுமையாக விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 45 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 7 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14ஆம் தேதி மட்டும் மகர சங்கராந்தியை முன்னிட்டு 3.5 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 30 லட்சம் பேர் புனித நீராடியதாக முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே மகன்களால் தந்தை உயிரோடு சமாதியாக்கப்பட்டாரா என எழுந்த சந்தேகத்தின் பெயரில் சமாதி உடைக்கப்பட்டு சடலம் உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. நெய்யாற்றின் கரை பகுதியைச் சேர்ந்த கோபன் சுவாமி என்பவரை அவரது மகன்கள் மற்றும் உறவினர்கள் இரவோடு இரவாக சமாதியாக்கினர். இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையில் இறங்கினர். கோபன் சுவாமியின் சமாதி உடைக்கப்பட்டு அவரது சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். 3 விதமான பரிசோதனைக்கு பின்னரே மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என உறுதி செய்ய முடியும் என மருத்துவர்கள் கூறினர்.
உலக செஸ் சாம்பியன் குகேஷ், துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனுபாக்கர் உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று கேல் ரத்னா விருது வழங்க உள்ளார். குகேஷ், மனுபாக்கர் மட்டுமின்றி இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி தலைவர் ஹர்மன்பிரீத் சிங் மற்றும் பாரா ஒலிம்பிக் வீரர் பிரவீன்குமார் ஆகியோரும் கேல் ரத்னா விருதை பெறுகின்றனர். இதேபோல் 32 விளையாட்டு வீரர்களுக்கு அர்ஜுனா விருதுகளும் 3 பயிற்சியாளர்களுக்கு துரோணாச்சாரியா விருதும் வழங்கப்பட இருக்கிறது. இதற்கான நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு ஜனாதிபதி மாளிகையில் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டை அருகே தனக்குத்தானே சுயப்பிரசவம் பார்த்துக் கொண்ட பெண்ணும் பிறந்த குழந்தையும் இறந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜோதி என்பவர் தனது 4வது பிரசவத்திற்காக பெற்றோர் வீட்டுக்கு சென்று சுயப்பிரசவம் பார்த்துள்ளார். அப்போது பெண் குழந்தை பிறந்த நிலையில் தாயும் செய்யும் மயக்கமுற்றதால் வீட்டில் இருந்தவர்கள் இருவரையும் ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு இருவரையும் பரிசோதித்த மருத்துவர் தாயும் செய்யும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் டிரெஸ்ஸிங் ரூம் தகவல்களை சர்ஃபரஸ் கான் கசிய விட்டதாக பயிற்சியாளர் கம்பீர் குற்றம் சாட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் நடந்த பிஜிடி தொடரில் இந்திய அணியின் டிரெஸ்ஸிங் ரூம் தகவல்கள் கசிந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பிசிசிஐ ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த விவகாரத்தில் சர்ஃபரஸ் கானை கம்பீர் குற்றம் சாட்டியதாக தெரிகிறது. இதனால் சர்ஃபரஸ் கானின் கிரிக்கெட் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அஜித்குமார் நடித்துள்ள விடாமுயற்சி ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. லைகா தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கியுள்ள இந்த படத்தில் த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இந்த படம் பொங்கலுக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு காரணங்களால் தள்ளிப்போனது. தற்போது பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியாக உள்ளது. மும்பையில் நடிகர் சைஃப் அலிகானை வீடு புகுந்து கொள்ளையின் கத்தியால் குத்திய சம்பவம் பாலிவுட் திரையுலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நடிகர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்தியவரின் முதல் புகைப்படம் வெளியாகியுள்ளது. அவரது வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவில் அதிகாலை 2:33 மணிக்கு பதிவாகியுள்ளதாக மும்பை காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே சைஃப் அலிகானுக்கு 6 இடங்களில் கத்திக்குத்து இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவரது முதுகெலும்பு, இடது கையில் 2 ஆழமான வெட்டுக்காயங்கள், கழுத்தில் ஒரு ஆழமான காயம் இருந்ததாகவும் உரிய சிகிச்சையால் அவர் அபாய நிலையை கடந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சைஃப் அலிகான் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் யூகங்களுக்கு இடமளிக்க வேண்டாம் என அவரது மனைவியும் பிரபல பாலிவுட் நடிகையுமான கரீனா கபூர் தெரிவித்துள்ளார். இந்த சவாலான சூழலை தாங்கள் கடந்து வருவதாக கூறியுள்ள கரீனா கபூர் புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். காணும் பொங்கலை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் குடும்பத்துடன் கூடி மகிழ்ந்தனர். மணல் பரப்பில் விளையாட அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடலில் குளிக்க போலீசார் அனுமதிக்கவில்லை. மெரினா கூட்டத்தில் காணாமல் போன 8 குழந்தைகள் மற்றும் ஒரு முதியவர் குடும்பத்தினரிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டனர். ஏறத்தாழ 1,00,000 பேர் மெரினா கடற்கரையில் கூடியதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் கடந்த ஆண்டை காட்டிலும் குறைவான எண்ணிக்கையில் மக்கள் வந்ததால் வியாபாரம் குறைந்துவிட்டதாக கடற்கரையோர வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். முதல் முயற்சியிலேயே தனியார் விண்வெளி நிறுவனமான ப்ளூ ஆரிஜினின் நியூ கிளென் ராக்கெட் விண்வெளி சுற்றுப்பாதையை அடைந்துள்ளது. இப்படி வெற்றிகரமாக விண்வெளி சுற்றுப்பாதையை அடைந்த போதிலும் ராக்கெட்டில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வடிவமைப்பான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பூஸ்டர் பாகத்தை திட்டமிட்டபடி அட்லாண்டிக் பெருங்கடலில் தரையிறக்க முடியாமல் போனது சற்று ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக காத்திருக்கும் நோயாளிகளை சந்தித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். சிகிச்சைக்காக தொலைதூரத்தில் இருந்து வந்தவர்கள் கடுங்குளிரில் நடைபாதையில் காக்க வைக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் கட்சி தங்களது பொறுப்பை மறந்துவிட்டு மத்திய அரசும் டெல்லி அரசும் மக்களை புறக்கணித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தவறான தகவல் வெளியிட்டதற்காக மெட்டா நிறுவனம் மன்னிப்பு கேட்டுள்ளது. கொரோனாவுக்கு பின்பு 2024ஆம் ஆண்டு நடந்த தேர்தல்களில் இந்தியா உட்பட பெரும்பாலான நாடுகளில் ஆளும் கட்சிகள் தோல்வியடைந்துள்ளதாக மெட்டா சிஇஓ மார்க் ஜூக்கர்பர்க் கூறியிருந்தார். இதற்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கண்டனம் தெரிவித்த நிலையில் மெட்டா சார்பில் அந்த நிறுவனத்தின் இந்திய துணைத் தலைவர் சிவநாத் துக்ரால் மன்னிப்பு கோரினார். கவனக்குறைவால் ஏற்பட்ட இந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்பதாகவும் இந்தியா தங்களுக்கு முக்கியமான நாடாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மட்டும் கனடாவிற்கு கல்வி கற்க மாணவர் விசாவில் சென்ற 20,000 இந்திய மாணவர்கள் அங்கு கல்லூரியில் சேரவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் மாணவர் விசா பெற்றதும் கல்லூரிகளில் கட்டணத்தை செலுத்த சொல்ல வேண்டும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே கனடா வழியாக அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக குடியேறும் விவகாரம் தொடர்பான விசாரணை ஒருபுறம் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகி மாணவர் விசா தவறாக பயன்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஒரே இரவில் 77 பேர் கொல்லப்பட்டனர். போர் நிறுத்தம் 19ஆம் தேதி அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ள சூழலில் இந்த கொடூர தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது. மேலும் இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாட்டிகனில் தனது வீட்டில் தவறி விழுந்த போப் பிரான்சிஸிற்கு வலது கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. அவருக்கு எலும்பு முறிவு எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் காயம் காரணமாக அவருக்கு வலது கையில் கட்டு போடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள். திமுக வேட்பாளர் சந்திரகுமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். அனல் பறக்க நடந்து முடிந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி. ஜல்லிக்கட்டில் 20 காளைகளை பிடித்த மாடுபிடி வீரர் பூவந்தி அபிசித்தருக்கு கார் பரிசு.
சிறந்த காளையாக தேர்வான சேலம் அயோத்திப்பட்டினம் பாகுபலி காளைக்கு டிராக்டர் பரிசு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மாடு முட்டி முதியவர் உயிரிழப்பு. மாடுபிடி வீரர்கள் 22 பேர், காளை உரிமையாளர்கள் 21 பேர், பார்வையாளர்கள் 33 பேர் உட்பட 76 பேர் காயம். மேல் சிகிச்சைக்காக 17 பேர் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதி. மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை மலரச் செய்ய உறுதியேற்போம். அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வெற்றி பெற செய்வோம் என எம்ஜிஆர் பிறந்தநாளை ஒட்டி தொண்டர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கடிதம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக விண்வெளியில் நடந்து சுனிதா வில்லியம்ஸ் சாதனை. சர்வதேச விண்வெளி நிலைய சாதனங்களை பழுதுநீக்கும் வீடியோவை வெளியிட்ட நாசா. உள்ளூர் போட்டிகளில் கட்டாயம் பங்கேற்பது உட்பட இந்திய ஆடவர் அணிக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்தது பிசிசிஐ. அனுமதி இல்லாமல் வீரர்கள் தங்கள் மேலாளர்கள், உதவியாளர்களை வெளிநாட்டு தொடர்களுக்கு அழைத்துச் செல்லக்கூடாது எனவும் கட்டுப்பாடு. மும்பை பாந்தராவில் உள்ள வீட்டிற்குள் புகுந்து மர்ம நபர் கத்தியால் குத்தியதில் பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் படுகாயம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அபாயக்கட்டத்தை தாண்டிவிட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. காசாவில் இரவு நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 77 பேர் உயிரிழந்த சோகம். போர் நிறுத்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் கொடூர தாக்குதல் என காசா புகார். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.